ஹலோ வெஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த நாகரிக உலகில மிகவும் பழமையானதுதான் இந்த நாடு. அதே நேரத்துல இந்த நாட்டுல கால் சட்டை அணிக்க கூடாது. திருமணத்துக்கு முன்பு தம்பதிகள் இருவருக்குமே 1 மணி நேரம் வகுப்பு நடத்தப்படும், பாடம் நடத்தப்படும். ஒரு திருமணம் செஞ்சுக்கலனா அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாரு, அதுவும் குடும்பத்தோட. அது மட்டும் இல்லாம 15 வயது சிறுமிகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. ஒரு பெண் முக்காடு அணியாம புர்கா அணியாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வெளியே வந்தா மிகப்பெரிய தண்டனை. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல 10 லட்சம் அகதிகள் இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் ஆசிய கண்டத்துல மிகவும் முக்கியமான இந்த ஈரான் நாட்டை பத்தி பல ரகசியங்களும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஈரான் என்பதன் பொருள் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்டோட மக்கள் தொகை 8.5 கோடி மக்கள். 8.5 கோடி மக்கள் இந்த நாட்டுல வாழ்ந்து இருக்காங்க. இந்த நாட்டுல ஈரானிய மொழி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல பல மொழிகள் பேசும் மக்கள் இருக்காங்க. முக்கியமா அதிக மக்கள் ஈரானிய மொழி தான் பேசுறாங்க. இந்த நாட்டுல உள்ள ஒருவர் குறைஞ்சபட்சம் 2 மொழி பேசுவாரு. அதுல ஒண்ணு பாரசீக மொழி. பாரசீக மொழி முக்கியமா பேசுவாரு. என்ன காரணம்னா ஆரியர்கள் நிலம். இங்குள்ள மக்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவங்க. முக்கியமா அவங்க ஒருவருக்கு ஒரு சொந்தமானவர்கள் அப்படின்னு அவங்க நம்புறாங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஈரான் நாடு ஆரியர்களோட உலக ஆதிக்கத்தின் போது, அதாவது அவங்களுடைய படையெடுப்பின் போது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க. ஈரான் நாடு 10 நாடுகளுடைய எல்லையை தொடர்புபடுத்தி இருக்கு. அந்த நாட்டை சுத்தி 10 நாடுகள் இருக்கு, அவருடைய எல்லையை பகிர்ந்துக்குது. அதுல துருக்கி, துர்க்மெனிஸ்தான், ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பல நாடுகள் அந்த நாடுகளை சுத்தி இருக்கு. முக்கியமா ஈரான்ல பிஸ்தா அதிகமா வந்து விளையுது. உலகில் உள்ள பிஸ்தாக்கள்ல 20% ஈரான்ல விளைஞ்சது. இந்த பிஸ்தாக்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இது வணிகங்களை மிக முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இதோட மட்டும் இல்லாம பிஸ்தா பருப்புடன் சேர்த்து குங்கும பூவும் இங்க தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம எண்ணெய் வளம் மிகுந்த நாடுதான் இந்த ஈரான். உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுறதுல 25 பில்லியன் பீப்பாய்களை இந்த ஈரான் நாடு அனுப்பிட்டு இருக்கு. முக்கியமா ஈரானிடம் அனைத்து எண்ணெயுமே இருக்கு. இந்த உலகுக்கு 10% எண்ணெயை ஈரான் நாடு கொடுக்குது. ஈரான் தினமும் 4 மில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி செய்யுது. எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ஈரான் நிறைய சம்பாதிக்குது. அதுக்கு முட்டுக்கட்டையா பல தடைகளும் ஈரானுக்கு இருக்கு. உலகின் எரிவாயு உற்பத்தியில ஈரான் 2வது இடத்துல இருக்கு. ஈரான்ல போர் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இங்க வருஷத்துக்கு 4 முறை மட்டும் தான் மழை பெய்யும். அதே நேரத்துல அந்த 4 நாள்லயே பயங்கர தண்ணீர் வரும், வீடு வர தண்ணி திரண்டு ஓடும். முக்கியமா ஈரான்ல குழந்தைகள் திருமணத்தை ஊக்குவிக்குது. 13 வயசு சிறுமிக்கும் 15 வயசு சிறுவனுக்கும் திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. அதே நேரத்துல உலகம் முழுவதும் குழந்தைகள் திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கு. 13 வயசு சிறுமியும் 15 வயசு சிறுவனும் குழந்தை திருமணத்தை பல நாடுகளும் போராடி அங்கங்க தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த நாட்டுல மட்டும் எந்த ஒரு தடையும் இல்ல. அதே நேரத்துல குறுகிய கால திருமணமும் நடைபெறுது. உதாரணமா நீங்க பல மணி நேரம் மட்டும் திருமண வாழ்வில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க திருமணம் செய்யலாம். இங்க திருமணம் செஞ்சு கொள்ள 2 முதல் 4 மணி நேரம் வரை கூட நீங்க திருமண வாழ்வில் ஈடுபட்டு பிறகு விவகாரத்தை செஞ்சிடலாம். இதை கேட்கறதுக்கு விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆனா அதுதான் உண்மை. முக்கியமா ஈரான் நாட்டுல எந்த ஒரு டிவியும் இணையதள டிவியே கிடையாது. ஏன்னா அங்க ஈரானுடைய சேனல் மட்டும் தான் வந்திருக்கும். மக்கள் உலக வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு உலக நாடுகளுடைய கலாச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு கெட்டுருவாங்க அப்படின்னு அனைத்தையுமே ஈர்த்து மூடிருச்சு. அதே நேரத்துல அங்க இணையதளமும் சுத்தமா வந்து மூடி இருக்காங்க. அதாவது கூகுளை அங்க ஓப்பனே பண்ண முடியாது. இது ஒரு உளவு இணையதளமா அந்த நாடு கருது. அது மட்டும் இல்லாம ஈரான்ல சமூக வலைதளங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. பேஸ்புக், ட்விட்டர் போன்ற எந்த ஒரு சமூக வலைதளங்களும் அங்க கிடையாது. அனைத்துமே தடை செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமா தான் பல பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க. நிறைய புரட்சியும் வெடிச்சது. அதுவே அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பினாங்க. அதுதான் புரட்சி வெடிக்கும் காரணம். ஈரான்ல 40% பேர் இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. மேலும் மது இருந்த முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. தவறுதலா கூட நீங்க மது தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அங்குதான் மதுபானம் அதிகமா விற்பனை செய்யப்படுது. மதுபான வியாபாரம் அதிக லாபத்துல இருக்கு. சில பேரு இரவு பகல் பாராம குடிச்சு முற்றிலும் போதையில இருந்திருக்காங்க. அரசாங்கமே மது தடை செஞ்சிருந்தாலும் மது விற்பனை ஜோரா நடந்துட்டு இருக்கு. அங்க திருட்டுப்படியா அங்க சட்டவிரோதமா மது விற்கிறாங்க. இதனால ஆண்டுக்கு சுமார் $300 பில்லியன் அந்த நாடு சம்பாதிக்குது. ஈரானுடைய கம்பளம் தான் உலகிலேயே மிகவும் பிரபலமானது. இங்க கம்பளம் அதிக அளவு தயாரிக்கப்படுது. மிக உயர்ந்த தரமான கம்பளங்கள் ஈரான்ல கிடைக்குது. அதே நேரத்துல உடையுடுத்தவும் பல தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் எக்காரணம் கொண்டும் ட்ரௌசர் வந்து அணியக்கூடாது. அரைக்கால் பேண்ட் அல்லது ஷார்ட்ஸும் அணியக்கூடாது. யாரும் இந்த விதியை மீறினா 9 ஆண்டு சிறை தண்டனை. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட இந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது புர்கா வந்து அணியணும். முக்கியமா முக்காடு இல்லாம வெளியே போனா அதனால மிகப்பெரிய விளைவை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஈரான்ல 13 வயசு சிறுமியும் 15 வயசு சிறுவனும் திருமணம் செய்து கொள்றாங்க. முக்கியமாக ஆண்கள் எப்போது வேணாலும் விவகாரம் செஞ்சுக்கலாம். ஆனா பெண்களுக்கு விதிவிலக்கு வேறு மாதிரியா இருக்கும். கணவரோட சம்மதமின்றி பெண்கள் திருமணம் செய்ய முடியாது. விவகாரத்து பெறும் உரிமைகளும் பெண்களுக்கு குறைவா தான் இருக்கு. அதே நேரத்துல ஆண்கள் ஒரே நேரத்துல 4 மனைகள் வர
சட்டப்பூர்வமாக திருமணம் செஞ்சு கொள்ளலாம். குழந்தை திருமணங்கள் மற்றும் அதிக பிறப்பு வீதங்களை ஊக்குவிக்கும் கொள்கையில அரசு ஆதரிக்குது. ஈரான்ல படிப்பறிவுன்னு பார்த்தா 1970 எழுத்தறிவு விகிதம் 30% தான். ஆனா தற்பொழுது அப்படி தலைகீழா மாறி இருக்கு. கல்வி ரொம்ப முக்கியமானது உணர்ந்த ஈரான் அதுல அதிக முதலீடு செஞ்சது. எதிர்பார்த்தபடியே கல்வியில் தற்போது 93% மக்கள் கல்வி அறிவோட அங்க இருக்காங்க. இங்க உணவுன்னு பாத்தீங்கன்னா அசைவம் தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. எப்பாவது நீங்க ஈரானுக்கு போறீங்கன்னா இதை கவனிங்க. அங்க ஏகப்பட்ட அழகான பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த பெண்கள் எல்லாருமே மேக்சிமம் புர்காவும் தான் அணிஞ்சிருப்பாங்க. ஒரு சில பெண்கள் சுதந்திரமா தெரியுறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களும் தண்டனைக்கு வந்து உள்ளாகிறாங்க. ஆனா 10ல் 8 பெண்களுக்கு மூக்குல ரத்த கசிவு வந்து ஏற்படுது. நிறைய பேரு பிளாஸ்டிக் சர்ஜரி அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆண்களும் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து செய்றாங்க. முக்கியமா இன்னொரு விஷயம், ஈரான்ல ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கையில பொக்கே அதாவது பூக்களை கொண்டு செல்லணும். இல்லனா அவங்க கோவப்படுவாங்க. அப்படி கொண்டு சென்றாதான் அது பேர் நட்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லனா விரோதம் நினைக்கிறாங்க. ஈரானுக்கு போகணும்னா அனைத்து ஆவணங்களும் சரியா இருந்தா சரியா 9 நாட்கள்ல விசா ரெடி ஆயிடும். இங்கிருந்து சென்று வர நமக்கு செலவாகிறது 50,000 வரை செலவாகும். ஈரான் சுமார் 7,000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இங்கு நாகரிக மக்கள் வசிக்கின்றனர். கிமு 3200 2800 புரோட்டோ எலாமைட்ஸ் மற்றும் எலாமைட்ஸ் போன்ற ராஜாங்கங்கள் ஈரான்ல உருவாக்கப்பட்டிருக்கு. கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ஆர்வம் உள்ளவர்கள் இங்கு காண்பதற்கு பல இடங்கள் இருக்கிறது. ஈரானியர்கள் குறித்து பொதுவாக முன்வைக்கப்படும் ஒரு தவறான கருத்து அவர்கள் அரேபியர்கள் என்பது. மேற்குலகில பலர் அவ்வாறுதான் குறிப்பிடுகின்றனர். ஆனா இன ரீதியிலும் வம்சாவளி ரீதியிலும் ஈரானியர்கள் அரேபியர்களிடமிருந்து வித்தியாசப்படுகின்றனர். இஸ்லாம் ஈரானின் ஆதிக்க செலுத்துவதற்கு முன்னிருந்து ஈரானியர்கள் பெரும்பான்மையா பெர்சிய மொழி அதிகமாக பேசப்படுகிறது. அரபு மொழியிலிருந்து மாறுபடுகிறது. பெர்சிய மொழி தவிர இன்னும் சில ஈரானிய மொழிகளும் அங்கு பேசப்படுது. ஈரானில் உள்ள மக்கள்ல 60 விழுக்காடு மக்கள் 30 வயதுக்கும் கீழே உள்ளவர்கள் என தரவுகள் கூறுகிறது. ஈரான்ல 7% மட்டுமே காடுகள் இருக்குது. எனினும் உலக அளவில் பல்லுயிர் தன்மை கொண்ட நாடுகள்ல 13வது இடத்தை பிடித்திருக்கிறது. 2 பாலைவனங்கள் ஈரான்ல காணப்படுது. இது உலகின் வறண்ட பாலைவனங்களாக இருக்கிறது. முக்கியமாக உலக பாரம்பரிய சின்னங்களையும் கொண்டுள்ளது. வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் சுற்றி பார்க்க பல இடங்கள் ஈரான்ல இருக்குது. இங்கு யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட 24 இடங்கள் உள்ளது. பெர்சபோலிஸ், கொலஸ்தான் அரண்மனை மற்றும் ஜமே மசூதி ஆகியவை அதிகம் ஈர்க்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. ஈரான் மக்களும் நம்மை போலவே தேநீர் விரும்பிகள். பால் கலந்த தேநீரை பிஸ்கட்டுடன் பரிமாறுவது அவர்களின் பாரம்பரியம். அங்குள்ள மக்களுடன் பழக வேண்டுமானா ஒரு ஈரானிய தேநீரை சேர்ந்து பருகினால் போதும். முக்கியமாக ஹூக்கா பயன்பாடு. ஹூக்கா என்பது ஈரான்ல உருவானதாக கருதப்படும் ஒரு பாரம்பரிய புகைப்பிடிக்கும் கருவியாகும். இது ஈரானிய கலாச்சாரத்துல மிக நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. ஹூக்கா ஈரான்ல சுமார் 16ஆம் நூற்றாண்டுல உருவானதா வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. இது ஈரான்ல கலியன் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமாக இது பெண்கள் மத்தியிலும் ஆண்கள் மத்தியிலும் அதிகமாக புகைக்கப்படுகிறது. இதுல ஒரு பெரிய ஒரு குழாயில புகையில எரிக்கப்படும் போது வெளிவரும் புகையானது ஒரு குழாய் வழியா தண்ணீருக்குள்ள செல்லும். தண்ணீர் அந்த புகையை குளிரூட்டிய பிறகு ஒரு நீண்ட குழாய் வழியா உள்ளிழுக்கப்படும். ஈரான்ல தேநீர் விடுதிகள் மற்றும் வீடுகள்ல விருந்தினர்களை உபசரிக்கும் போது ஹூக்கா ஒரு சமூக அடையாளமா பயன்படுத்தப்படுது. அங்குள்ள மக்கள் அரட்டடிக்கும் போது சமூக கூடல்களின் போதும் இதை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. ஈரானிய ஹூக்கா பொதுவாக மரம் அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட தண்டு மற்றும் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட கண்ணாடி பாத்திரங்களை கொண்டிருக்கும். ஹூக்கா புகையில நிக்கோட்டின் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளது. இது சிகரெட்டை விட அதிக நேரம் புகைக்கப்படுவதால உடலுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூட என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். முக்கியமாக ஈரான்ல பெண்கள் மத்தியில ஹூக்கா பயன்பாடு கலாச்சார ரீதியா குறிப்பா உணவகங்கள் மற்றும் குடும்ப கூட்டங்கள்ல சாதாரணமா அதிகரித்திருக்கு. பொழுதுபோக்கு நட்பு வட்டாரங்கள்ல நேரத்தை செலவிடுதல் மற்றும் ஆர்வத்தினால பெரும்பாலான பெண்கள் இதை பயன்படுத்துகின்றனர். இது ஒரு சமூக வழக்கமாக மாறி வீடுகளிலும் பாரம்பரிய தேநீர் விடுதிகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுது. முக்கியமா கடந்த சில தசாப்தங்களா ஈரானிய பெண்கள் மத்தியில ஹூக்கா பயன்பாடு கணிசமாக அதிகரிச்சிருக்கு. பெண்கள் வேலைக்கு செல்வது மற்றும் நிதி சுதந்திரம் போன்றவை அவர்கள் புகைப்பிடிக்க தூண்டும் காரணிகளாக குறிப்பிடப்படுது. முக்கியமா ஈரான்ல ஹூக்கா பயன்பாடு என்பது ஒரு பொழுதுபோக்கு மற்றும் நட்பை வலுப்படுத்தும் ஒரு சமூக நடவடிக்கையாகவே பார்க்கப்படுது.